ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இன்றைய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்தா கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்ய போகிறோம். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகி வரட்டும். இதுக்கு நான் 1 கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த கீர் 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். இப்போ அதனால் ஆட்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப்பு அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இதில் போட்டோன்னே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வறுத்துட்டேன். இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பால் எல்லாமே சேர்க்கணும். வெந்துருச்சான்னு கை வச்சு நச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகிடுச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த டைமில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். பால் நல்லா கொதித்து காய்ச்சிட்டேன் கொஞ்சம். இந்த டைமில் ஒரு 10 முந்திரி பருப்பு குட்டியாக கட் பண்ணது. இப்போ தேங்காய் ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. பாதத்தையும் தோல்லாம் நீக்கிட்டு நீட்டமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே கொஞ்சம் காஞ்ச திராட்சை பழமும் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு 1/2 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு சீனி கொஞ்சம் நல்லா சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது ஒரு 2-3 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கணும். பாஸ்தாவுக்கு நம்மளுக்கு இலச்சாப்பில் இருக்கும். உப்பு சேர்த்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்குது. இப்போ இது நம்ம வறுத்து செஞ்சதுனால இதில் குளுகுளுப்பு தன்மை இல்லை. கேர்னால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி போல் பாயாசம் மாதிரி இருக்குது. இப்போ நல்லா குளுகுளுப்பு இருக்கிறதுக்கு வேண்டி நான் ஓட்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக எடுத்திருக்கேன். இதில் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டோம்னா கொஞ்சம் வெந்து நல்லா திக்காக நல்லா குளுகுளுன்னு வந்துடும். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நல்ல டேஸ்ட்டு செம்மையாக ரிச்சாக இருக்கிறது வேண்டி ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம சூப்பரான கீர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ 2 ஸ்பூனு கெவடா சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், ரோஸ் வாட்டர். இந்த ஸ்வீட்டை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், கூலாகவும் குடிக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இந்த கீர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரிச்சான அமேஜான கீரிங்னு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் முறை நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.